அளவுக்கு அதிகமாக நச்சுத்தன்மை கலக்கப்பட்ட விவகாரத்தில் மேகி நூடுல்ஸ் விற்பனைக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மேகி நூடுல்ஸ் விற்பனைக்கு கேரள அரசு தடை விதித்துள்ள நிலையில் நெஸ்லே நிறுவன அதிகாரிகள் ஆஜராகுமாறு டெல்லி அரசு சம்மன் அனுப்பியுள்ளது. மேகி நூடுல்ஸில் அளவுக்கு அதிகமாக மோனோசோடியம் குளூட்டமேட் மற்றும் காரியம் ரசாயனம் கலந்திருப்பதை உத்தரப்பிரதேச உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதையடுத்து நூடுல்ஸுக்கு தடை விதித்த உத்தரப்பிரதேச அரசு லக்னோ, மொராதாபாத், கனூஜ், மீரட் ஆகிய இடங்களில் உள்ள வணிக நிறுவனங்களில் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்விவகாரம் பெரும் புயலை கிளப்பியுள்ள நிலையில் நாடு முழுவதிலும் இருந்து மேகி நூடுல்ஸ் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்னும் சில தினங்களில் பரிசோதனை முடிவுகள் கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடத்தப்பட்ட ஆய்வில் மேகி நூடுல்ஸ் பாதுகாப்பற்றது என்பது தெரிய வந்துள்ளது. दिल्ली में डिफरेंट प्लेसेस से 13 सैंपल लिए गए थे और 13 में से 10 सैंपल्स फेल हैं, जिनके अंदर लेड की क्वांटिटी परमिसिबल से काफ़ी ज़्यादा है और 5 उसमें से थे जिनके अंदर लिखा नहीं गया था, जो प्रॉपरली मिस ब्रांडेड जिसे कहते हैं कि अंदर जो जो चीज़ है वो मिल क्या है आइटम है वो लिखा नहीं गया था, तो उसको मिस ब्रांडेड कहते हैं. உணவு பாதுகாப்பு விதிமுறைக்கு உட்பட்டே ரசாயனங்கள் கலக்கப்பட்டதாக நெஸ்லே நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேகி நூடுல்ஸுக்கு தடை விதித்துள்ள கேரள அரசு கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள பொருட்களை திரும்பப் பெற உத்தரவிட்டுள்ளது. We have given a direction to the government-owned outlets to stop the sale of Maggi noodles for the time being. We have not banned it in the entire state, only in the government outlets. We have taken this decision based on the controversies that has been coming up in a few days now. கேரளாவை தொடர்ந்து ஹரியானாவிலும் மேகி நூடுல்ஸின் மாதிரிகளை சோதிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. மாதிரிகளில் ரசாயனம் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஹரியானா அரசு தெரிவித்துள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.